அடுத்ததாக அருமை சகோதரர் அசோக் அவர்கள் வந்து ஒரு பாடலை பாடி இந்த நேரத்தில் கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துவாரா. கரங்களை தட்டி எம்மன். அபிஷேக ஒளிவமரம் உம்மாலயத்தில் நடப்பட்டவன், உன் சமூகத்தில் வாழ்கின்றவன், உம் அன்பையே நம்புபவன். நான் அபிஷேக ஒளிவமரம் உம்மாலயத்தில் நடப்பட்டவன், உன் சமூகத்தில் வாழ்கின்றவன், உம் அன்பையே நம்புபவன். உம் வசனந்தான் பசியாற்றும் உணவு, உம் பிரசன்னந்தான் தாகம் தீர்க்கும் தண்ணீர், உம் பிரசன்னந்தான் பசியாற்றும் உணவு, உம் வசனந்தான் தாகம் தீர்க்கும் தண்ணீர். நீரே என் வெளிச்சமும் நீக்குமானே, நீரே என் ஜீவனின் பலனானே, நீரே என் வெளிச்சமும் நீக்குமானே, நீரே என் ஜீவனின் பலனானே. நானும் அபிஷேக ஒளிவமரம் உம்மாலயத்தில் நடப்பட்டவன், உன் சமூகத்தில் வாழ்கின்றவன், உம் அன்பையே நம்புபவன். சந்திப்பவரே, என் சேதமுன் என்றே காப்பவரே, என் தேவைகள் யாவையும் சந்திப்பவரே, எந்த சேதமுன் என்றே காப்பவரே. நானும் அபிஷேக ஒளிவமரம் உம்மாலயத்தில் நடப்பட்டவன், சமூகத்தில் வாழ்கின்றவன், உம் அன்பையே நம்புபவன். பலன் தரும் புகலிட நீ
மலர்ந்திடுவேன், நான் கனி கொடுப்பேன். உலகமெங்கும் நான் பலன் கொடுப்பேன். மலர்ந்திடுவேன், நான் கனி கொடுப்பேன். உலகமெங்கும் நான் பலன் கொடுப்பேன். நான் உன் அபிஷேக ஒலிவமரும், உம் ஆலயத்தில் நடப்பட்டவன். உன் சமூகத்தில் வாழ்கின்றவன், உம் அன்பையே நம்புபவன். உம் பிரசன்னந்தான் பசியாற்றும் உணவு, உம் வசனந்தான் தாகம் தீர்க்கும் தண்ணீர். உம் பிரசன்னந்தான் பசியாற்றும் உணவு, உம் வசனந்தான் தாகம் தீர்க்கும் தண்ணீர். நீரே என் வெளிச்சமும் மீட்புமானே, நீரே என் ஜீவனின் பலனானீர். நீரே என் வெளிச்சமும் மீட்புமானீர். நீரே என் ஜீவனின் பலனானீர். நான் உன் அபிஷேக ஒலிவமரும், உம் ஆலயத்தில் நடப்பட்டவன். உம் சமூகத்தில் வாழ்கின்றவன், உம் அன்பையே நம்புபவன். ஆமென். உங்களையும் என்னையும் தேவனாய கர்த்தர் எப்படியாக வைத்திருக்கிறார் என்று சொன்னால், ஒலிவ மரத்தை போல வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஒலிவ மரத்தினுடைய காரியம் என்னவென்று சொன்னால், அதற்கு அழிவில்லை. அதற்கு ஆதாரமாக வசனத்தை சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நோவா காலத்தில் அந்த நிகழ்ச்சியை மாத்திரம் சொல்லுகிறேன். அவர் வெளியில தண்ணி வற்றிருச்சான்னு சொல்லி பார்க்கும் பொழுது ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை புறாவை அனுப்புகிறார், காகத்தை அனுப்புகிறார் அல்லவா? படிச்சிருக்கீங்கள? அப்பொழுது பார்த்தோம்னா ஒரு தடவை அனுப்பும்போது அந்த புறாவானது ஒலிவ இலையை கொத்தி கொண்டு வந்தது. ஆமென். கரங்களை தட்டி நன்றி செலுத்துவோமா? அத்தனை மழை பெஞ்சது. நோவாவுடைய காலத்துல அவ்வளவு மழை பெஞ்சு அந்த ஒலிவ மரத்துக்கு எந்த ஒரு பாதிப்புமே இல்லை. அப்படியாக தேவனாய கர்த்தர் உங்களையும் என்னையும் அபிஷேக ஒலிவ மரமாய் சபையிலே நாட்டி வைத்திருக்கிறார். நன்றி செலுத்துவோமா? கரங்களை தட்டி நன்றி செலுத்துவோமா?